ஹலோ கோஸ்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா இப்போ அ சோசியல் மீடியால வந்துட்டு நானு என்னோட Instagram பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருப்பேன். அந்த போஸ்ட் போட்ட உடனேயுமே வந்து நெறைய பேரு கீழ கமெண்ட்ல வந்து, "இது என்ன பிராங்க்கா? இது வந்து நாங்க நம்பிட்டோம். அ நீங்க சும்மா வேற எதனா ட்ரை பண்ணுங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சவங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அது டைம் வந்து போக, போக, போக அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்து, இது உண்மையா? பொய்யா? ஏன்னா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அப்படியே அஞ்சலியும் வந்து இதே ஃபார்மேட்ல இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்களே, இது உண்மையா? பொய்யான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து அந்த ஒரு ஆர்வங்கிறத காட்டிலும், நம்ம ஆரம்ப கட்டத்திலருந்து இப்போ வரைக்கும் நீங்க தான் எங்க கூட நின்னுட்டு இருக்கிறீங்க. அங்க கீழ கமெண்ட்ல வந்து கேட்டவங்க எல்லாருமே நம்மளோட ஏபி ஃபேமிலியா தான் இருப்பாங்க. கோஸ்டீஸா தான் இருப்பாங்கங்கிறது எங்களுக்கே தெரியும். ஸ்டார்ட்டிங்லேருந்து எங்க கூடயே நின்னுட்டு இருக்கிறீங்க. உங்களோட வீட்டு பிள்ளை, உங்களோட வீட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு வாய்க்கு 300 தடவ நீங்க கமெண்ட்ல சொல்றதும், நேர்ல பார்க்கும்போது சொல்றதும் அனுபவிச்சிருக்கிறேன் அத. அப்படி உங்களோட வீட்டு பிள்ளை ஒரு தப்பான டிசிஷனுக்கு போவானா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு ஒரு 100 தடவ வந்து நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. இது எதனால நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இத ஆராய்ச்சி பண்றத விட, இது வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருந்தா நல்லதுங்கிறது எங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்க வந்திருக்கிறோங்க. எடுத்தோம், கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த வந்து நாங்க எடுக்க மாட்டோம். அது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா, நாங்க ஆரம்பத்துலருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ நாங்க 2 பேரா மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் நாங்க வந்திருக்கோங்கிறது, எங்கள காட்டிலும் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா, நாங்க அதில காட்டுனது எல்லாம் வந்து ஒரு நடிப்போ, இல்ல உங்களுக்காக போட்ட ஒரு கன்டென்ட்டோ கிடையாது. அது எல்லாமே உணர்வு பூர்வமா நாங்க என்ன அனுபவிக்கிறோமோ, அத அப்படியே உங்களுக்கு லைவா காட்டிட்டு இருந்தோம். அது எல்லாத்தையுமே பார்த்து தான் இப்படி ஒரு ஃபேமிலியே நமக்கு ஒரு ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில நாங்க திடீர்னு எடுத்த முடிவு கிடையாதுங்க. நெறைய பேர் சொல்றீங்க, "இப்ப வந்து எடுக்கிற முடிவு கரெக்ட்டா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிங்க. யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கன்லாம்" நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. உங்க குடும்பத்தில ஒருத்தனா நெறைய பேர் வந்து அழுதுகிட்டு, எனக்கு நைட்லாம் தூக்கம் வரல. உண்மைய சொல்லுங்க. இப்பயாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் போட்டுட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க. உங்களோட வீட்டு பையனா, உங்களோட வீட்டு பிள்ளையா வந்து எங்கள பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனால், இது இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இது ஒரு 1 1/2 வருஷமாவே எங்களுக்குள்ள சில நெருடல்கள், சில சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆக முடியாம, அதாவது அவங்க பார்வையில அது கரெக்ட்டா இருக்கலாம். ஆனா, என்னோட பார்வையில அது தப்பா இருக்கும் இல்லையா? அதே மாரி என் பார்வையில கரெக்ட்டா இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து தப்பா இருக்கிறதா இருக்கலாம். இப்படி நெறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. அது எல்லாத்தையுமே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெளிய காட்டிக்காம, அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு காட்டிக்கிட்டு, நாங்க அதுலருந்து வெளிய வரதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நான் வந்து கொஞ்சம் அழுத்தம் குடுக்குற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கே இருக்கும். ஆனா, அது என் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட்டா தான் இருக்கு. நம்ம கரெக்ட்டா தான் கேட்கிறோம். இது நம்மளோட கடமை தானே, இது நம்ம தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பா இருக்குது. இது வந்து இப்படிலாம் நீ கேட்கக்கூடாது, இப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, எங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வந்துருச்சுங்க. அது நான் என்ன ஏதுன்னுலாம் சொல்ல விரும்பலங்க. இத வந்து டீசென்ட்டா நான் அப்படியே நம்மளோட ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? மத்தவங்கள மாதிரி வந்துட்டு அவங்கள நான் திட்டுறது, என்னைய அவங்க திட்டுறது, எதனா ஒண்ணு இதுக்கு ஒரு 4 பேர் என் சைட்ல ஒரு 4 பேர், அவங்க சைட்ல ஒரு 4 பேர் பேசுறது, இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாதுங்க. எங்களுக்கு தெரியவும் தெரியாதுங்க. நெறைய பேர் வந்து அதிலேயே கீழ வந்து கமெண்ட்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. நெறைய பேர் பேஜ்ல மீம்ஸ் பேஜ்லலாம் எடுத்து போடுறது, அந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆர்வமா இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை இவங்களுக்குள்ள? எதனா ஒண்ணு இருக்குமா? என்ன பிரச்சனை? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கிறாங்களே தவிர்த்து, எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு யாருக்குமே தோண மாட்டேங்குது. எங்க மேல அன்பு இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து ஃபோன் போடுறதா இருக்கட்டும், வீட்டுக்கே வந்து நெறைய பேர்லாம் வந்து பார்த்துட்டு எங்ககிட்ட பேசிட்டுலாம் போனாங்க. ஆனா, எங்களுக்கு வேற வழி தெரியலங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸஸ் தேவ. அதுக்கு நாங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லதுன்னு எங்களுக்கே தோணுது. அதனால இந்த முடிவுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா, அதுதான் உண்மைங்க. ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்க 2 பேருமே செப்பரேட்டடா தான் இருக்க போறோம். அர்ஜுனோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுறது? அர்ஜுனோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிரும். உங்க பையன இப்படியே வந்து நடுத்தெருவுல விட்டுட்டு போயிருவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு லாவண்யா கோபால் கேட்டிருந்தான். நான் பார்த்திருந்தேன். நான் வந்து பிளாக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவன. கேட்கறதுல தப்பு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனோட அம்மா அப்படி அவனோட அம்மாவோ, அப்பாவோ அவன அப்படி விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி நாங்க கிடையாதுங்க. என்னோட பையனுக்கு நான் அவனுக்கு என்ன பண்ணணுமோ, அவனுக்கு நான் பண்ணுவோம். ஒரு பேரண்ட்ஸா அவன் அவன் அவனோட பார்வையில நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் இருப்போம். அது போக அவனுக்கு உண்டான எல்லா விஷயங்களுமே அவனுக்கு சேரும். அவன் எப்பயுமே ஹேப்பியா தான் இருப்பான். அவரு எங்க வீட்டு ஐயா மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம எல்லாரோட ஐயா அவரு. அவர எப்படி பார்த்துக்கணுமோ அத நான் பார்த்துப்பேன். அவங்களும் பார்த்துப்பாங்க. அதனால நீங்களா எதனா ஒரு கற்பனை பண்ணி,
எதனா ஒண்ணு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது போக என்னோட கண் பார்வையில, அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்க அவங்கள விட்டுருங்க. நம்ம கண் பார்வையில இருக்கிற நம்மளோட நெய்பர்ஸா இருக்கட்டும், இல்ல நமக்கு யாருன்னே தெரியாத நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தெரியும். ஆனா, எனக்கு வந்து அவங்கள தெரியாது. ஏன்னா, அவங்களலாம் கமெண்ட்லயே பார்த்துட்டு இருப்பேன் இல்லையா? அவங்களலாம் நம்ம நேர்ல பார்க்கும்போது, அவங்களுக்கு எதனா ஒரு உதவின்னு கேட்டா கூட ஓடி போய் செய்ற ஆளுங்க நானு. சொல்லப்போனா, இந்த டெவில்ஸ் கிட்சன்ல வர ஒரு 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 10% அமௌண்ட் வந்து, மாசத்துக்கு 200 குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெளிய இருக்கிற ஆசிரமங்கள்ல நாம வந்து சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில, அது போக இப்போ நமக்கு நான் என்னோட Instagram பேஜ்ல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்ன்னு கேட்டாலோ, இல்ல எதனா ஒண்ணு இப்ப கூட ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் Instagramல. ஒரு பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப ஒரு மாரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இத்தன டாலர் தேவைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம அதெல்லாம் போஸ்ட் போட்டு, நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000லிருந்து $1500 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எனக்கு சொல்லி காட்ட புடிக்காது. மத்தவங்கள மாரி நான் இது செய்றேன், அது செய்றேன்னு சொல்லிட்டு எனக்கு ரீல்ஸோ, ஃபோட்டோவோ எடுத்து போடுறதுல விருப்பம் கிடையாதுங்க. செய்றத ஆத்மார்த்தமா மனசார செஞ்சுட்டு போயிருவோம். அதுக்காக நம்ம வந்து விளம்பரம் தேட மாட்டோம். இத நான் எதுக்காக இப்ப நான் சொல்ல வரேன் அப்டின்னா, மத்தவங்களுக்காகவே அப்படி பண்ணும்போது, என்னோட பிள்ளைக்கு வந்து நான் வந்து எப்படிங்க நான் வந்து விட்டுருவேன்? மத்தவங்க யாருன்னே தெரியாதவங்களுக்கு என்னோட சப்ஸ்கிரைபர்ங்கிற அடிப்படையில என்னோட என்னோட ஒரு ஃபேமிலியா நான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே நான் இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது, என்னோட பிள்ளைக்கு நான் பண்ண மாட்டேனா? என்ன பேசுறானுங்கன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறானுங்க சோசியல் மீடியால. அது பேச தான் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கமெண்ட்டுக்குமே நான் இது நாள் வரைக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். அந்த மாதிரியான கமெண்ட்டுக்கலாம். ஆனா அது அது வந்து பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாரி நெருடலா இருக்கு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என் பிள்ளடா அது. நான் பார்க்க மாட்டேனா? இத்தன வருஷம் பார்க்காததுன்னு எனக்கு அத பத்தி பேச விரும்பலங்க. ஸோ, இத நான் முழுசாவும் உங்ககிட்ட சொன்னா, ஒரு மாரி இந்த ஒரு சமநிலைய வந்து தாண்டிருவோமோ! அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. நெறைய பேர் இப்போ வரைக்கும் ஃபோன போட்டு என்னமோ இந்த ரேஷன் கடையில மண்ணெண்ண வந்துருச்சு, அரிசி வந்துருச்சு, வாங்க நீங்க வாங்கிட்டீங்களா? நானும் போய் வாங்க போறேன். அப்படிங்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாம நெறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணி இன்டர்வியூக்கு வாங்கன்னுலாம் கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இவைங்கள நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க எனக்கு. இது வந்து என்னோட ஃபேமிலி விஷயம். இத வந்து நான் சோசியல் மீடியால போட்டதுக்கு எனக்கு ஒரு பெர்சனல் ரீசன் இருக்குது. அதனால நான் போட்டு வச்சிருக்கிறேன். அத போயிட்டு நீங்க வந்துட்டு அத ஒரு கன்டென்ட் ஆக்கி இவங்க 2 பேரும் வந்து பிரிந்து விட்டார்கள். கண்ணீர் மல்க பிரிந்த யூடியூபர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு, சரி விடுங்க. எல்லாத்தையுமே வந்து கன்டென்ட்டா பார்க்குற ஒரு உலகத்தில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல எங்கள வேற சொல்றானுங்க. இவங்க வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்துட்டு இந்த மாரி பண்றாங்க. எங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையில்ல கண்ணுங்களா. புதுசா பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு பப்ளிசிட்டிலாம் தேவையே கிடையாதுங்க. நமக்கு நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கு. கண் கோளாறு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. நெறைய பேர் வந்து டெவில்ஸ் கிட்சன் வந்து நீங்க பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து டைவோர்ஸ் ஆயிருச்சுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. வாய்க்கு வந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுவுமே கிடையாதுங்க. எங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள என்ன காமனான ஒரு சண்டை வருமோ, அந்த மாதிரியான ஒரு சண்டை தான் எங்களுக்குள்ள வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நாங்க வந்து டேக்கிள் பண்ணி சமாளிச்சு போயிட்டோம். இப்போ அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கிற காரணத்தினால, நாங்க வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோமே தவிர்த்து, இதுல வந்து யாருமே நடுவுல வந்து சிங் சக் அடிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இத நான் உங்ககிட்ட இன்னும் தெளிவா சொல்ல முடியாதுங்க. பட்டும் படாமலும் தான் சொல்ல முடியும். இது எங்களோட பெர்சனல்ஸ்ங்கிறனால, நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது நாள் வரைக்கும் ஒரு அம்மாவா, அப்பாவா, ஒரு அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா, தம்பியா வெளிய இருந்து எனக்கும் சரி, அஞ்சலிக்கும் சரி, ஆதரவு குடுத்தவங்க எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச்ங்க. இதுக்கப்புறம் அஞ்சலி பிரபாகரன்ல வந்துட்டு நான் வந்து வரமாட்டேன். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸும், மிஸ்டர் பிரபாகரனும் அடுத்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். அடுத்தடுத்த ஸ்டோரில உங்கள நான் மீட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஸ்டோரி வருமான்னு கேட்டீங்கன்னா, வராதுங்க. ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கதைய வந்து ஆல்ரெடி நான் ஷூட் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ நான் பேச ஆரம்பிச்சேன் இல்லையா? இதுதான் வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்குது. ஆக்சுவலா பேச்சு வரல. ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. ஆனா, உங்க முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால இதோட முடிச்சுக்கலாம். தேங்க் யூ கோஸ்டீஸ்.